பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாய் கூடி வந்து ஜெபிக்கும்படியாக இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜெபத்தில் நடத்துவீராக. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும், அறிவை தாரும். இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய மனதில் உள்ளவைகளை, உம்முடைய விருப்பங்களை, உம்முடைய தரிசனங்களை, நோக்கங்களை ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தின் மூலம் எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும். அப்படியே இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து, உலகம் முழுவதிலிருந்தும் இந்த ஜெபத்தில் எங்களோடு கலந்து கொள்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் காண்கிறீர், அறிந்திருக்கிறீர். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களோடு பேசுவீராக. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒரு பிரயோஜனமுள்ள நேரமாக, எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரமாக இருக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம தயவுசெய்து உட்கார்வோம். வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிற அந்த முறையை நாம் இங்கே பின்பற்றுகிறோம். நம்ம சொந்தமாக ஜெபிக்கலாம், பட் அதை காட்டிலும் ரொம்ப மேன்மையான முறை இது. வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன் மூலமாக ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த திசையில் போனால் ஜெபத்தில் உண்மையாகவே நம்முடைய ஜெபம் வேறு ஒரு லெவலுக்கு போகும். நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களுக்காகலாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீதங்கள்லாம் ஜெபமாக எழுதப்பட்டவைகள், கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். இதிலிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். இதில் 98 சங்கீதத்தை முடிச்சுட்டு 99ஆவது சங்கீதத்துக்கு வந்தோம். வெறும் துவக்கத்தில் ஒரு 3 வசனம் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி மீதியை பார்க்க போகிறோம். இந்த 99 சங்கீதத்தை பற்றி ஒரு சில காரியங்களை சொன்னேன். அதை ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு சொல்லிடுறேன். அதன் பிறகு நம்ம தொடருவோம். 99ஆம் சங்கீதம் ஒரு சாம் ஆஃப் வர்ஷிப், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சங்கீதம். சங்கீதத்தை நம்ம எப்போவுமே பல பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒரு சங்கீதத்தை எடுத்தோம்னா பல வசனங்கள் இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒன்றும் சில நேரத்தில் விளங்காது. செக்ஷனாக பிரித்தா நல்லா விளங்கும். அதனால தான் சில நல்ல இங்கிலீஷ் பைபிளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க. NIVயில் உள்ள அந்த பிரிவுகளை நாம் பயன்படுத்துகிற முக்கால்வாசி. சில நேரங்களில் அதிலேருந்து விலகி நம்ம சொந்தமாக அதை வேறு மாதிரி பிரித்து பார்க்குறோம். சில நேரத்தில் வேறு சிலர் சஜஸ்ட் பண்ணுற பிரிவுகளை பார்க்குறோம். இந்த 99ஆம் சங்கீதத்துக்கு வரும்போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை ரொம்ப அருமையாக பகுத்து அறிந்து நமக்கு சொல்கிறார், எப்படி இதை பிரிக்கணும்னு. இதை வந்து பலரும் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. இப்படி பிரிக்கலாம், அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அருமையாக சொல்கிறார். அதான் அவருடைய திறமை. பாருங்கள், கர்த்தர் அவர் கொடுத்த ஒரு அபிஷேகம் அது. அவர் எப்படி பிரிக்கிறார்னா, தேவனை குறித்து அவர் பரிசுத்தமுள்ளவர் அப்படின்னு 3 தடவை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வச்சு பிரிக்கிறார். 3ஆம் வசனம் கடைசியில், மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது அது பரிசுத்தம் உள்ளதுன்றது. அப்போ முதல் 3 வசனம் ஒரு செக்ஷன் அப்படின்றார். 5ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அது 2வது செக்ஷனுடைய முடிவுன்றார். அப்போ 4, 5 ஒரு செக்ஷன். 9ஆம் வசனம் கடைசி வசனம். அங்கே சொல்லியிருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இது 3வது செக்ஷன். இப்படி தான் பிரிக்கிறார் அவர். ரொம்ப அற்புதமாக அதை செய்கிறார் அவர். அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டைட்டிலே கொடுக்குறாரு இந்த சங்கீதத்துக்கு. அவர் சொல்கிறாரு, த ஹோலி 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 சாம், பரிசுத்தர் 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 எனும் சங்கீதம் அப்படிங்கிறார். கர்த்தர் பரிசுத்தர்ன்றது 3 தடவை சொல்லியிருக்கு இல்லையா. அதை அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பல இடங்களில் வருது. அவர் ஆராதிக்க சொல்லி அவர் பரிசுத்தர்னு சொல்லி பல இடங்களில் வருது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா ஏசாயா 6. அதுக்கு போன தடவை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவன் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்படின்னு அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான் ஏசாயா. தேவனை கண்டன்றான். எப்போ உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், அந்த வருஷம் ஏன் ரொம்ப முக்கியம், அது அப்படி சொல்லியிருக்கு அந்த வருஷத்துலன்னு. 52 வருஷம் அந்த ஆள் ஆண்டார் உசியா ராஜா. நல்ல ராஜா, நல்ல ஆட்சி. அந்த நல்ல ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு அவருடைய மரணத்தோட. இப்போ ஜனங்க ஒரு மாதிரி தவிப்பில் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, யார் ஆள போகிறா அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்குள்ள அதை பற்றி ஒரு கரிசனை. நீண்ட ஆட்சிக்கு பிறகு இப்போ ஆட்சி மாறப்போகுது, யாரை வரப்போகிறான்னு. அப்போ தான் கர்த்தர் ஒரு தரிசனத்தை தர்றார். அப்போ யார் மெய்யாகவே ஆள்றதுன்ற ஒரு காட்சியை கர்த்தர் தர்றார். இந்த ராஜா 52 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டான், நான் இருக்கிறேன்ப்பா, நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் தர்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இந்த ராஜாதி ராஜாவை அவன் காண்கிறான். அதை பற்றி அவன் விவரிக்கிறான். எப்படி அங்கே சேராபீன்கள் நின்றார்கள், எப்படி முகத்தை மூடிட்டு கால்களை மூடிட்டு அவர் ஆராதித்தார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் 3 தடவை சொல்லியிருக்கு என்று சொல்லி பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவவன் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்ததுன்றான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் 3 தடவை வருது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு காரியத்தை வலியுறுத்தணும்னா அண்டர்லைன் பண்ணவோ அல்லது போல்ட் லெட்டர்ஸில் போடவோ அல்லது கலர் பண்ணவோ முடியாது எழுதுகிற டூல்ஸ்னால். அந்த காலத்தில் ஒரு கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளை வேறு எதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் சொன்னால் தான் முடியும். வேறு விதத்தில் அதை வலியுறுத்தி சொல்ல முடியாது. அதனால தான் இயேசுவே சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஒரு தடவை சொன்ன போதாதா? மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்காக கவனி, ரொம்ப முக்கியம் அது அப்படின்னு அர்த்தம். 3 தடவை சொன்னால் பரிசுத்தர் பரிசுத்தர் 3 தடவை சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், விட்றாது இதுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் ரெப்பிட்டிஷன் இங்கே வருகிறது. அப்போ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3 தடவை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் பெறுகிறான். சங்கீதம் 99 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. கர்த்தர் ஆள்றாரு, அவர் ராஜாவாக இருக்கிறாரு, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் போல் வர்ணிக்கப்படுகிறது. அங்கே அந்த சங்கீதத்தினுடைய தீம் என்னன்னா அவர் பரிசுத்தர் என்பது. 3 தடவை அங்கேயும் 3ஆம் வசனம் கடைசியில், 5ஆம் வசனம் கடைசியில், 9ஆம் வசனம் கடைசியில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தர் என்பது ஒரு எத்திக்கல் கான்செப்ட் கிடையாது. எத்திக்கல் கான்செப்ட்னால் நம்ம பரிசுத்தம்ன்றப்ப எப்படி யோசிக்கிறோம்? ஒரு ஆளுடைய நடக்கை சுத்தமாக இருக்கா, பேச்சு சுத்தமாக இருக்கா, எண்ணங்கள் சுத்தமாக இருக்கா, ஒரு ஆள் பர்ஃபெக்டாக இருக்காரா, அப்படி தான், அதுதான் பரிசுத்தம்னு யோசிக்கிறோம். அது இல்லைன்னு சொல்ல பரிசுத்தம். பரிசுத்தத்தில் அது இருக்குது. ஆனால் பரிசுத்தம்னா அதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. பரிசுத்தம் அதை காட்டிலும் பெருசு, அதை காட்டிலும் ஆழமானது. வெறும் பர்ஃபெக்ஷன் கிடையாது, வெறும் ஏதோ ஒழுங்கான நடக்கை ஒழுக்கம் அப்படி கிடையாது. பரிசுத்தம்ன்றது அதை விட ஆழமானது. அதை விட எந்த விதத்தில் ஆழமானது அப்படின்னா, பரிசுத்தம்ன்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே செப்பரேஷன். அதாவது தேவன் பரிசுத்தர்னு சொல்லும்போது தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்றது தான் அதை எடுத்து காட்டுகிறது. தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தம்முடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தை காட்டிலும் தேவன் வித்தியாசமானவர். அதான் பரிசுத்தர். பரிசுத்தர்னா இவர் தனி, மீதி மனுஷர்கள் சிருஷ்டிப்புகள் எல்லாம் அது தனி, அது வேறு கேட்டகரி. இவர் ஒரு தனி கேட்டகரி, இவரை மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு. அந்த அர்த்தத்தில் தான் பரிசுத்தம்ன்றது பைபிளில் ஃபுல்லாகவே டீச் பண்ணப்படுகிறது. பரிசுத்தத்தை பற்றி பைபிள் போதிக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி யோசித்துட்டு வரோம்? எத்திக்கல் கான்செப்டாக, ஒழுக்கம், ஒழுங்காக நடந்துக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, அப்படி யோசிச்சுட்டு வரோம்.
ஆனால் பைபிள் பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது என்னத்தை போதிக்கிறதுனா, அதை காட்டிலும் மேலான ஒன்றை போதிக்கிறது. என்ன போதிக்கிறது பாருங்கள், வேதத்தில் எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய நிருபங்கள்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன்னு எழுதுகிறார். அந்த நிருபங்களில் இந்த குறிந்து நிருபத்தெல்லாம் எழுதுகிறாரு. அவங்களாம் பெரிய பரிசுத்தவான்களா? பொல்லாத ஆளுங்க சிலர்லாம் அங்கே இருக்கிறாங்க. சிலர்லாம் சபையை விட்டு வெளியே அனுப்ப சொல்கிறார். அவ்வளோ மோசமான நடக்கை, அவ்வளோ கான்டாக்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த சபையில் நிறைய சண்டை சச்சரவு, ஒரே போராட்டமாக இருக்குது. மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும். இது போராட்டம் இல்லாத இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது. ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தால் தான் அதுக்கு சரியாக வருது. அப்போ அந்த சபைகளெல்லாம் போராட்டம் பிரச்சனை இருந்தது பாருங்கள். முக்கால்வாசி நிருபங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தான் எழுதுகிறாரு. டாக்ட்ரினெல்லாம் போராட்டம் இருந்தது, அல்லது மனுஷர்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள், அதை பற்றி அதன் அடிப்படையில் இருக்கிற போராட்டங்கள். அப்போ அவங்களாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்ட் இன் கான்டக்ட் கிடையாது. நடக்கையில் ரொம்ப பெரிய பரிசுத்தம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிற ஆளுங்க ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் குறைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது. அவங்கள பார்த்து பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறான்றார். ஏன் கிறிஸ்தவ சபையில் எல்லாரையுமே பரிசுத்தவான்கள்னு அழைக்கிறாரு அவர்? பர்ஃபெக்டாக இல்லாத ஆளுங்களெல்லாம் பரிசுத்தவான்கள்ன்றார். அவ்வளோ பெரிய சுத்தமாக இல்லாத ஆளுங்கள்லாம் பரிசுத்தவான்கள்ன்றாரு. எப்படி அவங்கள பரிசுத்தவான்கள் சொல்ல முடியும்? எப்படி சொல்கிறாருன்னா, உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் எந்த மக்கள்? இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ளே வந்து இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற இந்த மக்கள் அவர்களிலிருந்து பிரிக்கப்பட்டு வித்தியாசமானவர்கள். அவங்க உலகம் முழுக்க ஒரு கேட்டகரி, இவங்க வந்து இன்னொரு கேட்டகரி. எக்லீசியா அப்படிங்கிற வார்த்தையில தான் சபை, சர்ச் என்ற வார்த்தை வருது பாருங்கள். அந்த எக்லீசியான்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து கால்ட் அவுட் ஒன்ஸ். அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் ஒரு பெரிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதிலிருந்து பிரித்து ஒரு குரூப் எடுக்கிறாரு. அதுதான் நீங்களும் நானும். அப்போ நம்ம பரிசுத்தவான்கள்னால் நம்ம பெரிய யோகியர்கள், உலகமாக யோகியர்கள், நம்மகிட்ட ஒரு சின்ன தப்பு கூட கிடையாதுன்னு கிடையாது. நம்ம வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்துக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க ஒரு கேட்டகரி, நம்ம வேறு கேட்டகரி. வி ஆர் செப்பரேட். நாம் வித்தியாசமானவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் அது வருகிறது. அப்போ அந்த விதத்தில் தான் இதை பற்றி திங்க் பண்ணணும், தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து. இந்த பரிசுத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் 99ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 3 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. அதை கொஞ்சம் விளக்க போகிறேன் இன்றைக்கி. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான அவரது நாமத்தை அவள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. இதுதான் முதல் 3 வசனங்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. இந்த பரிசுத்தர் வந்து ரைச்சஸ்னஸில் பிரியப்படுகிறார், நீதியில் பிரியப்படுகிறவர். இவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நியாயம் வேணுன்றார், அவர் நியாயமாக நடந்துக்கணுன்றார், நீதியில் பிரியப்படுகிறார். தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். அப்போ தேவன் நியாயமும் நீதியும் உள்ளவர் அப்படின்றது ரொம்ப வலியுறுத்தி இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் 5ஆம் வசனத்தில் அதை அடிப்படையில் சொல்கிறாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர்ப்பா, அவர் நீதியை விரும்புகிறார், நியாயத்தை விரும்புகிறார், நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் அவர். அவருடைய வல்லமை, அவர்கிட்ட ரொம்ப பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஞானம் இருக்குது, ஆனால் எல்லாம் நீதியில் பிரியப்படுகிறது. ஆகவே அவரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாதபடியிலே பணியுங்கள் இங்கே இருக்குது இல்லையா? இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா வர்ஷிப் அட் இஸ் ஃபுட் ஸ்டூல் அப்படின்னு வருது. வர்ஷிப் அட் இஸ் ஃபுட் ஸ்டூல்னா, ஃபுட் ஸ்டூல்னா என்ன? ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவர் கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஃபுட் ஸ்டூல், காலை வைக்கிறதுக்கு. வர்ஷிப் அட் இஸ் ஃபுட் ஸ்டூல் அப்படின்னு வருது. இந்த ஃபுட் ஸ்டூல்ன்றது எதை குறிக்கிறது? எதை? வர்ஷிப் அட் இஸ் ஃபுட் ஸ்டூல்னா எங்கே வந்து வர்ஷிப் பண்ண சொல்கிறாரு? அட் இஸ் ஃபுட் ஸ்டூல்னா எங்கே? அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயமே இங்கே அடங்கி இருக்கிறது. ஃபுட் ஸ்டூல்னா என்ன? இது பல காரியங்களை குறிக்கலாம். ஒன்று, ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி.
ஹெவன் இஸ் மை த்ரோன், எர்த் இஸ் மை ஃபுட் ஸ்டூல் அப்படின்றாரு. பூமி வந்து அவருக்கு பாதபடி, அங்கே உட்காந்துருக்காராம், காலை இங்கே வச்சுருக்காராம். அப்போ அவருடைய பாதபடியில் பணியுங்கள் அப்படின்னா எங்கே படியை சொல்லுது? வெறும் எர்த்தை சொல்லுதா? பூமியில் பண்ணுங்கன்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 60ஆம் அதிகாரம் ஏசாயால ஃபுட் ஸ்டூலில் வேறு விதமாக சொல்லுது. 13ஆம் வசனம், என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். நான் பாதத்தை வைக்கிற அந்த இடத்தை மகிமைப்படுத்துவேன்றது எதை சொல்கிறாரு? சீயோன் மலையை பற்றி சொல்கிறாரு. என் பாதஸ்தானம்னு சீயோன் மலையை பற்றி சொல்லும்போது அதை மகிமைப்படுத்துவேன். எப்படி? அதை சிங்காரிக்கும்படி நான் செய்வேன். லீபனோன் மகிமையை அதுக்கு தருவேன். விருட்சங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது என் பாதஸ்தானம் என்று சீயோன் மலையை சொல்கிறாரு. ஆனால் இங்கே எதை குறிக்குது? 99ஆம் சங்கீதத்தில் பாதஸ்தானத்தை அல்லது பாதபடியிலே பணியுங்கள்னு சொல்கிறாரு. ஃபுட் ஸ்டூலில் வந்து ஒர்ஷிப் பண்ணுங்கன்னு இருக்குது இங்கிலீஷில். அந்த ஃபுட் ஸ்டூல்ன்றது எதை குறிக்கிறது? இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது பாருங்கள், அதை குறிக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா முதல் வசனம் சொல்லுது, அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார் அப்படின்றது. கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில், தேவாலயத்தில் அந்த கூடாரத்துலலாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 கற்பனைகள் இருந்தது. 10 கற்பனை வச்சாங்க. இன்னும் 1-2 ஐட்டம் அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூடினாங்க. அந்த மூடிக்கு பேர் வந்து கிருபாசனம், மெர்சி சீட்டு. கிருபாசனம், கிருபையன் ஆசனம் அப்படின்னு வச்சுக்கலாம், கிருபாசனம். அந்த மூடிக்கு மேலே 2 சைட்லேயும் இந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸுடைய ஒரு உருவம், ரெக்கைகளை விரித்தபடி சேராபீன்களுடைய உருவம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சேராபீன்களுக்கு நடுவே இவர் வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டது. தேவனாக தான் இருக்கார். இந்த பொட்டியை கொண்டு போய் எங்கே வச்சாங்க? மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி தேவாலயத்தில் உள்ள உள்பகுதி, அங்கே யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் மட்டும் போனோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய ப்ரொசீஜர். ரத்தத்தை சிந்தி இவனுடைய பாவங்களுக்கு வேண்டிய பிராயச்சித்தத்தெல்லாம் பண்ணி இவனுக்கு ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி அப்புறம் தான் உள்ளே போகணும். சும்மாலாம் போக முடியாது. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அதை தூக்கிட்டு வர்றப்போ அது விழப்போகுதுன்னு நினச்சி ஒருத்தன் போய் தொட்டான், அவன் செத்தான். சீரியஸான விவகாரம் இது. இது தொடர்றதெல்லாம் கூடாது. ஆத்தரைஸ்டு பீப்புள் தான் தொட முடியும். இதை ஆசாரிகள் தூக்கிட்டு வரலாம். எவனோ ஒருத்தன் உழப்போகுதுன்னு போய் பிடிச்சான் ஆளை விட்டு. அப்போ ஜனங்கள் அதை பார்க்கும்போதே ஒரு பயத்தோடு பார்த்தாங்க, இது லேசான விவகாரம் இல்லைன்னு. இப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்து கடைசியில் ஆசிரியப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலம்ன்ற அந்த உள்ள இடத்துல வச்சுட்டாங்க. பலிகள் செலுத்தப்படும் போது வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசாரியன் பலிகளை செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் கிருபாசனம்ன்ற அந்த மூடி இருக்குது பாருங்கள், இந்த பெட்டியில் இருக்க மூடி, அது மேலே தெளிப்பான். அது எதுக்கு அடையாளமாக இருந்தது? இந்த சேராபீன்களுக்கு நடுவே தேவன் வாசம் பண்ணுகிறாருன்றாங்க. அந்த சேராபீன்கள் வந்து அந்த மூடிக்கு மேலே இருக்குது. மூடிக்கு உள்ளே வந்து 10 கற்பனை இருக்குது. 10 கற்பனைய நோக்கம் என்ன? ஏன் கொடுக்கப்பட்டது? அதன்படி நாமெல்லாம் செஞ்சு நீதிமான்கள் ஆகிறதுக்காக கொடுக்கப்படல. யாரும் நான் 10ஐயும் செஞ்சிட்டேங்க, நான் பெரிய சாம்பியன் ஆகும், எனக்கு நீதிமான்ற டைட்டிலை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. 10 கற்பனை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருந்ததுன்னா, நம்ம எல்லாரும் பாவிகள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இது ரொம்ப அடிப்படை சத்தியம், எல்லோரும் வழங்கிக்கிறோம். இதை நிறைய போச்சிருக்கேன் நான். முதல் 9 கற்பனைகளை பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது சொல்லுது. இதை செய், இதை செய்யாத, தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றது. 2 கேட்டகரி தான். இதை செய், இதை செய்யாத. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாம் ஆக்ஷன்ஸ், எல்லாம் உங்களுடைய நடவடிக்கையை குறித்து, நடக்கையை குறித்தது. 10வது கற்பனையில் தான் பிரச்சனை. 10வது கற்பனை எதை செய்யாதன்றதை பற்றி இல்லை, உள்ளத்தில் என்ன இருக்குன்றது பிரச்சனை. இச்சையாதிருப்பாயாக. இதில் என்னன்னா 9 கற்பனைகளில் நல்ல ஆட்கள்லாம், கொஞ்சம் யோக்கியமான ஆட்கள், விபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, இந்த மாதிரிலாம் இருக்க ஆளுங்கள்லாம் தகப்பன் தாயும் கனம் பண்ணி கத்தரை மட்டுமே வணங்கி வேறு எதையும் அப்படிலாம் இருக்க ஆளுங்கள்லாம் 90 மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா 9ல் பாஸ் பண்ணிடுவாங்க.
ஒன்று ஒன்றா டிக் பண்ணிட்டு வந்தால் 9லையும் ஓகே ஆகிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ செய்ய மாட்டாங்க, எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. கரெக்டாக மார்க் பண்ணுறதுனால 90 மார்க். 10ஆவதுல ஃபெயில் ஆகிடுவாங்க. 10ஆவது கற்பனை தான் கொக்கி. 10ஆவது கற்பனை என்ன சொல்லுது? இச்சையாது இருப்பாயாக. அது எதை செஞ்சோம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி அல்ல, உள்ளத்தில் என்ன இருக்குன்றதை பற்றி. அதனால தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், 10ஆவது கற்பனை எனக்கு புரிஞ்சப்போ தான் நான் பாவின்றது வழங்குச்சின்னார். அது வரைக்கும் நான் நினச்சிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நான் நப்பலுக்கற்றவன் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்படின்னா என்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அவரை கேட்டிருந்தா அந்த காலத்தில் பரிசேயனாச்சே சொல்லியிருப்பார், 10ஐயும் கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கேன், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக, நான் எதையும் மீறினது கிடையாது நான் அப்படிம்பார். ஆனால் ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு வந்தது. ரோமர் 7 வாசிக்கிறோம், 10ஆவது கற்பனை விளங்க ஆரம்பிச்சிது அவருக்கு. நான் என்ன செஞ்சேன் செய்யலைங்கிறத பற்றியது இல்லை, எனக்கு உள்ளே என்ன இருக்குன்றது பற்றி தான் பாவம். ஒருவேளை செய்யாமல் இருக்கலாம் பாவத்தை, ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற பாவம் அதுவே என்ன பாவி என்கிறத காட்டுது. விபச்சாரம் செய்யலை, ஆனால் இச்சையாது இருப்பாயன்றது இச்சை இருக்குது உள்ள, செய்யலை. சிலருக்கு தைரியம் இல்லாதனால செய்யலை. வீட்டில் உதைப்பாங்களேன்னு செய்ய மாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் போயிடுமேன்னு செய்ய மாட்டாங்க, ஏதோ காரணத்துக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க சிலர். ஆனால் உள்ளே ஃபுல்லாக அதனால் நிறைஞ்சிருக்கும். திருட மாட்டாங்க, ஆனால் மற்றவர்கள்ட்ட இச்சிப்பாங்க. திருடினா போலீஸில் மாட்டிக்குவோன்னு தெரியும், அதனால் திருட மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக எப்படியாவது அது நமக்கு கிடைக்காதா அப்படின்ற அந்த இச்சை உள்ள, அதுதான் பாவம். அந்த இச்சை என்றைக்கு இருக்குதோ அதுதான் பாவம். அவர் சொல்கிறாரு, அந்த 10ஆவது கற்பனை எனக்கு விளங்கின பிறகு தான் நான் பாவின்றது எனக்கு புரிஞ்சுன்றார். அப்போ எல்லாரையும் குற்றஞ்சாட்டுறது தான் 10 கற்பனைன்ற வேலை. அப்போ அந்த 10 கற்பனை உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அங்கே நம்மை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்குது. ஜனங்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க, ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வெளியே நிற்கிறாங்க, பக்கத்துலேயே வர முடியாது. இவரெல்லாம் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, மரணத்தை அவர்களுக்கு கொடும், மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்பட வேணும்னு இது குற்றஞ்சாட்டுது. எது? இந்த 10 கற்பனை. அப்போ இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறான்? அது குற்றஞ்சாட்டுது. தேவன் எங்கே இருக்கிறாரு? சேராபீன்களுக்கு நடுவில் இருக்குது. இது ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு பிக்சர் மாதிரி காமிக்கிறாங்க எப்படி ரட்சிப்புன்னு. தேவன் சேராபீன்களுக்கு நடுவில் இருக்கார். உள்ளே இருக்கிற 10 கற்பனை சத்தம் இடுகிறது, ஒரே கூச்சல் போடுது, பாவி இவனை கொல்லும்னு, அதுதான் நீர் சொன்னது அதை செய்யும்னு. ரத்தத்தை கொண்டாந்து தெளிக்கிறான், சாக்ரிஃபிஷியல் பிளட்டை கொண்டாந்து தெளிக்கும்போது அந்த ரத்தம் அந்த குற்றஞ்சாட்டுதல் சத்தத்தை அமைதிப்படுத்துகிறது. அந்த ரத்தம் என்ன சொல்லுது? இல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டேன். அவன் ஒரு மிருகத்தை கொண்டாந்து கொன்று அந்த ரத்தத்தை சிந்தினாங்க பாரு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவனுக்கு பதிலாக அந்த மிருகம் ஏற்றுக்கொண்டது. இதெல்லாம் பிற்காலத்தில் எப்படி இயேசு மனுஷனுக்கு பதிலாக அவர் நமக்காக பலியாகி நம்முடைய பாவத்தை சுமந்து ரத்தத்தை சிந்தி நமக்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்துவார்ன்றதை காட்டுது. அது ட்ராமா மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் காட்டுறாங்க. 10 கற்பனை இருக்குது, தேவன் அங்கே இருக்கிறாரு, சத்தம் போடுது 10 கற்பனை, இவனை கொல்லணும்னு, இவன் சாக பாத்திரவானாக இருக்கிறான்னு. பிளட்டை கொண்டாந்து ரத்தத்தை கொண்டாந்து தெளித்தா அமைதலாகிறது. ஜனங்க இவன் கொண்டாந்து இந்த ரத்தத்தை தெளித்த உடனே நிம்மதி அடைகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அவருடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவருடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லைன்னா அவர்கள் யாருக்கும் கடவுளுக்கு முன்னால் வர்றதுக்கு தகுதியே கிடையாது. இதுதான் சீன். அதை வச்சு தான் இங்கே சொல்கிறாரு, கேருபீன்கள் மத்தியில் அவர் வீற்றிருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு பிக்சரை மனசில் வச்சுட்டு சொல்லுது, மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுத்துகிறது, தேவரின் நியாயத்தில் நிலைநிறுத்துகிறீர், அவர் நீதி நியாயம் உள்ளவர். அதனால் பாவத்தை தண்டிக்காமல் மன்னிக்க முடியாது. தண்டிக்காமல் மன்னிச்சார்னா அவர் பாவி ஆகிடுவார். ஏன்னா தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. தண்டிக்கலைன்னா அவர் தப்பு செஞ்சதாகிடும். அவருடைய எந்த வார்த்தையுமே நம்ப முடியாது. ஏன்னா ஒன்று பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றாமல் விட்டார்னா அப்போ அவரே வார்த்தையின்படி செய்கிறவர்கள்னு ஆகிடும். அவருடைய எதுவுமே நம்ப முடியாது. இந்த ரத்தம் என்ன காட்டுது? இல்லை, அவர் நீதியை விரும்புகிறவர், பாவத்தை தண்டித்து விட்டார், இவனுக்கு பதிலாக ஒன்று இறந்திருக்கிறது, மரண தண்டனையை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத அந்த சிந்தப்படுகிற ரத்தம் காட்டுகிறது. இதுதாங்க காட்சி. உடனே ஜனங்க ஆராதிக்கிறாங்க,
நிம்மதி அடைகிறார்கள். தேவனிடத்தில் வர்றாங்க, ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் சீன் நடக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாச்சே நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்முடைய மனசில் எது இருக்கணும்? நான் பெரிய யோகியன், நான் ரொம்ப பரிசுத்தவானாக்கும், நான் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கேனாக்கும், நான் ரொம்ப பர்ஃபெக்டாகும். இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி ஹேங்கப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ரொம்ப பெரிய தாழ்மை இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, சாக வேண்டியவன் நான், பாவி, மரணத்துக்கு பாத்திரவன் நான், தகுதியே இல்லாதவன், ஆனால் என்னை மன்னித்திருக்கிறீர். கிருபாசன தண்டையில் அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம், இயேசு சிலுவையில் மரித்து வேதம் சொல்லுது, பிதாவிடத்தில் சென்று தன்னுடைய ரத்தத்தை நம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக அங்கே கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. அவரே பலியாயிட்டு அவரே பிரதான ஆசாரியராகி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் போய் ரத்தத்தை சிந்தின மாதிரி இவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் பிதாவிடத்திலே சமர்ப்பித்து வச்சுட்டாரு. இங்கே எங்கேயோ தேவாலயத்தில் இல்லை, ரியலாகவே பண்ணிட்டார் அவர் தேவனிடத்தில் போயிட்டு. அதன் நிமித்தமாக கிருபை பெற்றவர்களாக, இரக்கத்தை பெற்றவர்களாக, கடவுளுடைய தயவை பெற்றவர்களாக நாம் வருகிறோம் ஆண்டவரிடத்தில். நீங்கள் ஜனங்க ஆராதிக்கிற வேண்டிய விதத்தில் ஏன் ஆராதிக்கலைன்னா, ஏன்னா இதை சரியாக விளக்கி போதிக்காதனால. இதை விளக்கி போதிச்சாலே பெருமை வராது பாருங்கள், மேட்டிமை வராது, நான் பெரிய பரிசுத்தவான்ற எண்ணம் வராது, தாழ்மை வரும், உண்மையான ஆராதனை வரும், நன்றி அறிதல் வரும், கர்த்தருக்கு நன்றியாக இருப்போம். கர்த்தர்கிட்ட நிற்கும் போதே நான் பெரிய யோகியம் இல்லை ஆண்டவரே, நான் என்னுடைய மெரிட்டில் நிற்கலை, உம்முடைய தயவில் நிற்கிறேன், என் கைகளை நான் உயர்த்துகிறேன், என் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். ஏன்னா நான் 100% கரெக்டுன்றதுனால அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தத்தின் மூலமாக வர்றேன். எபிரேயர் 10 சொல்லுகிறது, அந்த ரத்தம் நமக்கு தைரியத்தை தருகிறது, தேவனுடைய பிரசன்னத்தில் வருவதற்கான தைரியத்தை தருகிறது. அதன் மூலமாக தான் வர்றோம். நம்ம பாடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதன் மூலமாக தான் வர்றோம். சிலர் கோயிலுக்குள்ளே வந்தோடனே எனக்கு அந்த காலத்துலாம் தெரியும் பாருங்கள், சில ஆட்கள்லாம் வந்தால் பார்க்குறதுலையே, மேலேயும் கீழையும் பார்க்குறதுலையே அவன் ஓடி போயிடுவான் ஆள். அப்படி ஒரு லுக் விட்டாங்கன்னா நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு அர்த்தம். அது நாங்கள்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், ஒன்றை மாதிரி ஆள், நீ எங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. முதல்ல நான் 21 நாள் மீட்டிங் வச்சுட்டு நிறைய பேர் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். டெய்லி 21 நாள் மீட்டிங்கு. கொஞ்சம் பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்தாங்க, ஒரு 25 பேர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்தாங்க. சரி வாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் போய் சட்டையை மாற்றிட்டு வரலான்னு போனேங்க ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு. வர்றதுக்குள்ளே 3/4 பேர் போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு அம்மா ஒருத்தரையாக பார்த்தீங்கவா, இந்த தாடியெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஞானஸ்தானம் போ, இதென்ன மீசை எவ்வளோ நீளமாக இருக்குது, இதென்ன முடி இவ்வளோ நீளமாக போ, பார்க்கறதுக்கு ஹிப்பி மாதிரி இருக்கிற, உனக்கெல்லாம் என்ன சர்ச்சு, இதெல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இடம் இல்லை, இது பரிசுத்தவான்களுக்கான இடம் போ அப்படின்னு விரட்டி விட்டுருக்குது. அப்புறம் அடுத்த வாரம் திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன், சாரி போன வாரம் நீங்கள் உங்களை வேற போன்னு சொல்லிட்டாங்கன்னா மன்னிச்சிக்கங்க, நான் சொல்லலை, நான் சொன்னது தான் செல்லும். இங்கே யாரோ நீங்கள் போங்கன்னு சொன்னால் போகாதீங்க, ஏன் நில்லுங்க, நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்க ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு, வாங்க நான் திருப்பியும் கொடுக்குறேன் ஞானஸ்தானம் சொல்லி அவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆராதிப்பாங்கன்றீங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன். அந்த மாதிரி ஜனங்களை வச்சு ஆராதிக்க வைக்கிறதே கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. அவங்களுக்குள்ளே இருக்கிற பெருமையும் மேட்டிமையும், தங்களுடைய தகுதி, தங்களுடைய பரிசுத்தம், இதுதான் பாருங்கள் அவங்களுக்குள்ள பெருசாக இருக்கும். ஒரு நன்றி உணர்வே இருக்காது. ஐயோ கர்த்தர் என்னை ஏற்றுக்கிட்டாரே, நான் எவ்வளோ நன்றியாக இருக்கிறேன்ற அந்த மாதிரி ஆராதிக்க மாட்டாங்க. இது வேறு மாதிரி இருக்கும். நின்றுட்டு நான் கோயிலுக்கு வந்ததே கர்த்தருக்கு ஏதோ உதவி செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் பாரு இன்றைக்கி வந்திருக்கிறேன், நான் என்றைக்குமே வராது இருந்ததில்லை, நான் வந்திருக்கிறேன், நான் பாரு எப்படி உடுத்திருக்கிறேன், என் தலையில் முடியை கரெக்டாக வெட்டியிருக்கிறேன், என் சட்டையை கரெக்டாக போட்டிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் பாருங்கள். அப்புறம் அடுத்தவனை பார்க்குறது, அவன் இப்படி இருக்கிறான், இவனெல்லாம் சர்ச்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
நீங்கள்லாம் இப்போ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் இவங்கள்ட்டலாம் பாடுபட்டு இவங்களாலெல்லாம் மிதிப்பட்டு நான் தப்பிச்சதே பெரிய காரியம், உங்களையும் தப்ப வச்சுருக்கிறேன். அப்போ அதனால தான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன் நான். இது வரவே கூடாது நமக்குள்ளே. கர்த்தர்கிட்ட வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது கர்த்தருடைய தயவை குறித்த ஒரு பெரிய உணர்வு. பவுல் சொல்கிறார் இல்லையா, எல்லா பாவிகளை காட்டிலும் நான் பெரிய பாவின்றார். அந்த மாதிரி ஒரு உணர்வு. ஒரு ஆள் கேட்டார், என்ன எல்லாம் எங்களை பாவின்றீங்க, இந்த கிறிஸ்தவ பிரசங்கியார்களுக்கு வேறு வேலையே கிடையாது, பாவின்றீங்க, நாங்கள்லாம் பாவியா, நீங்களாம் பெரிய யோகியரா? நான் ஐயா, மெய்யான கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மெய்யான கிறிஸ்தவர்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் தான் பெரிய பாவி, நான் எப்படி ஒன்றை பாவின்னு சொல்லுவேன், நான் பாவியிலையும் பெரிய பாவி, கடவுள் என்ன தயவாய் மன்னிச்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறாரு, புது வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. ஆகவே உனக்கு சொல்கிறேன், நீ வாப்பா உனக்கும் தருவார்ன்றேன். அதுதான் எங்கள் பிரசங்கம் ஒழிய நான் பெரிய பரிசுத்தவான் நீ பாவின்றது எங்கள் பிரசங்கம் கிடையாது. கடவுள் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தந்திருக்கிறார், உனக்கும் தருவார், எல்லாருக்கும் தருவார், எல்லோரும் வரலான்றது தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமோ ஒழிய உங்களை பாவின்னு சொல்கிறது ஒரு பிரசங்கம் கிடையாது. அப்படின்னு முழிக்கிறார் இந்த ஆள். இதான கிறிஸ்டியானிட்டின்னு. அப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிங்கன்னா பாட்டு பாடும்போதே ஒரு பெரிய நன்றியோடு பாடுவீங்க. அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தமிக்கதாக இருக்கும் உங்களுக்கு. கையை உயர்த்தின்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கை தானாக உயரும், ஆனந்த கண்ணீர் விடுவீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க, மெய் மறந்து பாடுவீங்க. யார் பார்த்தா போனால் வந்து அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் மெய் மறந்து கர்த்தரை பாடுவீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க. அதுதான் மெய்யான ஆராதனை. நன்றி உள்ள இருதயத்திலேருந்து வருது பாருங்கள். கர்த்தர் பரிசுத்தர்னு பார்த்துட்டு ஏசாயா சொல்கிறான், ஐயோ நான் அசுத்தமான மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஒரு மத்தியில் வாசம் பண்ணுற மனுஷன் நான், ஐயோ நான் அதமானேன்றான். கர்த்தரை மெய்யாகவே அறிந்து கொண்டவர்கள், அவருடைய பரிசுத்தத்தை அறிந்து கொண்டவர்கள் தங்களை பெரிய பரிசுத்தவானான்னு நினைக்க மாட்டாங்க, தங்களை தாழ்த்துவார்கள். தங்களை பற்றி எப்படி பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய தயவை நான் பெற்றுக்கிறேன், எவ்வளோ பெரிய கடவுளுடைய கிருபை, எவ்வளோ பெரிய தயவு எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு உள்ளம் நன்றியால் பொங்கும். அப்போ மற்றவர்களை கனிவோடு நடத்துவார்கள், ரொம்ப கனிவோடு நடத்துவார்கள், கிருபையோடு நடத்துவார்கள், தயவோடு நடத்துவார்கள், அன்போடு நடத்துவார்கள். அதுதான் ஊழியத்தினுடைய அடையாளமாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லோரும் விரட்டுறதுக்கு ஒரு ஊழியம் தேவையில்லை, சபையும் தேவையில்லை. வரவனெல்லாம் போ நீ தகுதி இல்லைன்னு விரட்டுறதுக்கு. இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு, காணாமல் போன ஆடுகளை பற்றி, இந்த காணாமல் போன அந்த காசை பற்றி, அந்த காணாமல் போன அந்த கெட்ட குமாரனை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த 3 உவமைகளை பிரசங்கம் பண்ணும்போது யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? பிரசங்கம் பண்ணும்போது முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் வேசிகளும் ஆயக்காரர்களும், சமுதாயத்தில் பெரிய பாவின்றவன் தான் முன்னால் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்து அவ்வளோ ஆசையாக கேட்டுட்ருக்கிறான். பின்னால் நிற்கிறவங்களாம் பரிசேயன், வேதபாரகன். இவர் எதில் மாட்ட வைக்கலாம், ஏதாவது தப்பாக சொல்கிறாரா பிடிக்கலாம். நான் கூட அந்த காலத்துலேருந்து, ஆரம்பித்த காலத்துலேருந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுனால ஆளுங்க சிலர் வர்றாங்க கோயிலுக்கு. அது ஒரு சிலர் வருவாங்க, இவர் என்ன தப்பாக சொல்கிறாரு, தப்பாக கண்டுபிடிச்சி இவரை வறுத்து எடுக்கணும் அப்படின்னு வருவான். எப்படி பாருங்கள், இயேசுனுடைய ஆடியன்ஸ் பாருங்கள், பாவிகள் வர்றதை ரொம்ப தே ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கம். அதுதான் சபைங்க. சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும், நான் போனால் என்னை ஏற்றுக்குவாங்க, நான் எப்படி போகிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்குவாங்க, என்னுடைய பாவத்தை, என்னுடைய பிரச்சனையை, எனக்குள்ளே இருக்கிற இந்த விவகாரங்களை இப்போ அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசலாம். அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, நான் வேறு விதமாக மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்ய, என்னை தள்ளிட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும். நல்லா கவனிங்க, வர்றவங்களுக்கு அது தெரியணும். யாராவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி போகிறாங்கன்னா நம்மகிட்ட ஏதோ பெரிய தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு தெரியணும், இந்த பாஸ்டர்கிட்ட போய் என்னுடைய ஆழமான பிரச்சனைகளை நான் சொல்லலாம், அவர் புரிஞ்சுக்குவார், ஜெபம் பண்ணுவார் எனக்காக, என்னை தூக்கி எறிஞ்சிட மாட்டார், என்னை கேவலமாக நினைக்க மாட்டார்.
அப்படிங்கிறது தெரியணும் என்ற எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. நான் முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆள் திடீர்னு ஆஃபீஸுக்கு வந்தார். வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் என்கிட்ட வரமாட்டாங்க சாதாரணமாக. அவர் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வர்றாரு. வந்துட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையை சொல்கிறார். அது சொல்லக்கூட இஷ்டம் இல்லை எனக்கு. அப்படி வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க ப்ராப்ளம் ஒன்று சொல்கிறாரு. நான் சொன்னேன், எப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் சொன்னீங்க? இல்லைங்க, அதை யார்கிட்டயா சொல்லணும்னு இத்தனை வருஷமாக நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன், இதுலேருந்து விடுதலை ஆகணும்னு. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. சொன்னால் என்ன அவ்வளோதான் தூத்தி கட்டுருவாங்க என்ன. டிவியில் பார்த்தேன் உங்கள் பிரசங்கம் கேட்டேன். இவர்கிட்ட சொன்னால் கேட்பார், நம்ம சொல்கிறத கேட்டு எனக்கு ஜெபம் பண்ணுவார்னு தெரிஞ்சது, அதனால வந்தேன்றார். எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ தான் நான் உணர்ந்து பார்த்தேன், நம்முடைய பிரசங்கங்கள் அப்படி இருக்கணும். நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம் அன்றைக்கி. இந்த ஏஎஃப்டி சபையில் பண்ணப்படுகிற பிரசங்கங்கள் கிருபை உள்ளதாக இருக்க வேண்டும். கிருபைன்னு சொன்னால் சிலர் இன்றைக்கி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம் சொல்ல போகிறேன். கிருபைன்னு ஒன்று என்ன நினைக்கிறாங்க, என்ன பாவம் என்ன செஞ்சலாம் பரவாயில்ல, கர்த்தர் கண்ணை திருப்பிக்குவார். கிருபை, நம்மலாம் கிருபை நம்புகிறோம், அதனால் பரவாயில்ல. வேதம் அப்படி சொல்லலை. அவர் நீதியை விரும்புகிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எது ரைச்சஸ் அதை விரும்புகிறார் கர்த்தர். சத்தியவானவர், சத்தியத்தை விரும்புகிறவர். அப்போ கிருபை இருக்கணும், அதே நேரத்தில் சத்தியமும் இருக்கணும். இயேசுகிட்ட ரெண்டும் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் கிருபையும் சத்தியமும் உள்ளவராக இருக்கிறார். வெறும் கிருபை மட்டும் இல்லைங்க, சத்தியம். சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அவர். பரவாயில்ல, நீ எப்படி ஒன்றா இரு, கர்த்தர் உனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி நான் அப்படி யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. அவர் பாவம் செஞ்சுட்டு ஒருத்தன் வந்தால் பாவம் பரவாயில்லன்னு சொல்லலாமா? அதில் பற்றி நீ கவலைப்படாது. இல்லை பாவம் அது பயங்கரமான பாவம்பா, நல்ல காலம் வந்த, இதுலேருந்து நீ விடுதலை ஆகணும், பயப்படாத, கடவுள் ஒன்று விடுவிப்பார். பாவத்தை பாவம்னு சொல்லணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சத்தியம் அவசியம். சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது பாருங்கள். அப்படிப்பட்ட சபையாக இருக்கணும். அதே நேரத்தில் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணல. சிலர் சத்தியத்தை ஒரு பெரிய தடி மாதிரி நினைக்கிறாங்க, வந்தோடனே மண்டையை புழகிறதுக்கு ஆளை. சத்தியம் அப்படிப்பட்ட தடி இல்லைங்க. சத்தியத்தை அன்போடு எடுத்து சொல்லணும்னு வேதம் சொல்லுது, கேட்டிருக்கீங்களா? உங்கள் வார்த்தைகள் கிருபையினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேணும். அது இருக்கீங்களா? எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. இது கிருபையினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கு, கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸாக இருக்கணும். கிருபையை அள்ளி அள்ளி வழங்கணுங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய கிருபையை வழங்கணும், அன்பை வழங்கணும், சத்தியத்தையும் வழங்கணும். சத்தியத்தை விட்டுறக்கூடாது. சத்தியம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சத்தியத்தை கரெக்டாக, தப்புனா தப்பு, அவ்வளோதான். காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. கர்த்தர் நீதியை விரும்புகிறார், நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். விளையாடக்கூடாது. பாவத்தை நாங்கள் என்கரேஜ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர். அதை எப்படி பெறுறதுன்னு நாங்கள் கர்த்தர் வா, கர்த்தருடைய கிருபை எப்படி பெறுறது, மன்னிப்பு எப்படி பெறுறது, தயவை எப்படி பெறுறது. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம், அதுலேருந்து மீளலாம், வெளியே வரலாம் அப்படிங்கிறத போதிக்கிறோம். அப்போ கிருபை, சத்தியம், அன்பு, த பவர் ஆஃப் ட்ரூத், த பவர் ஆஃப் லவ், த பவர் ஆஃப் கிரேஸ். சத்தியத்தின் வல்லமை, அன்பின் வல்லமை, கிருபையின் வல்லமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணுங்க. சேர்ந்து வேலை செஞ்சால் நிறைய பேர் தேடி வருவாங்க. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் அப்படி இருக்கணும். எல்லாருமே மக்களும் கிருபை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்களாக, மக்களுக்கு உண்மையான விதத்தில் உதவுகிறவர்களாக இருக்கணும். இல்லையா? இருக்கீங்களா? நம்ம என்ன ஜெபம் பண்ணலாமா? அதுவும் மட்டும் இல்லை, முதல்ல எதுக்காக ஜெபம் பண்ணோம்? முதல்ல நமக்குள்ள ஒரு பெரிய உணர்வு, நாம் எதன் அடிப்படையில் ஆராதிக்க வர்றோம் கர்த்தரை, எதன் அடிப்படையில் ஜெபிக்க வர்றோம், எதன் அடிப்படையில் கர்த்தரோட உறவு கொள்கிறோம் அப்படின்னா கிருபையின் அடிப்படையில். கர்த்தருடைய கிருபை, கிருபாசனத்திலே தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் வெளியில் நிற்கிறவனுக்கு அப்பான்னு பெருமூச்சு விட்றான். அப்பா, நான் என்ன கொண்டு இருக்கணும், தப்பிச்சேன், நான் இன்றைக்கி வீட்டுக்கு பத்திரமா போகலாம் நான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக அந்த மிருகம் செத்து ரத்தத்தை சிந்திருக்குது. நம்முடைய பாவங்களுக்காக மிருகம் அல்ல, இயேசுவே செத்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு.
கொண்டு போய் எங்கேயோ இங்கே ஒரு பொட்டி மேலே தெளிச்சிட்டு வரல, தேவன் சமூகத்திலேயே அதை அவர் கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுறோம்? என்னுடைய ஆராதனை தேவன் விரும்புகிறார், என்னுடைய பாடல்களை தேவன் விரும்புகிறார், என்னுடைய ஆராதனையை விரும்புகிறார், என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், பதில் அளிக்கிறார், பதில் சொல்லுகிறார் எனக்கு. ஏன்னா நான் பெரிய யோகியன்றதுனால அல்ல, அவர் கிருபை உள்ளவருங்கிறதுனால, அவர் நீதி உள்ளவருங்கிறதுனால, அவர் அன்பானவருங்கிறதுனால, சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. அவர் பேர்பட்ட தேவன். அவர் அதன் அடிப்படையில் வரணும். நம்ம ஆராதனைக்கு அப்படி தான் வரணும், பாடும்போது அப்படி தான் பாடணும். அப்போ கை தட்டுறது ஒரு பிரச்சனை இல்லை, கையை உயர்த்துறது பிரச்சனை இல்லை, சத்தமிடுறது ஒரு பிரச்சனை இல்லை, ஆராதிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, தானாக வரும் ஆராதனை. இதெல்லாம் இல்லைன்னா ஆராதனையே வராது. சுத்தமாக ஆராதனை ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் இடத்துல நமக்கு அந்த பெரிய உணர்வை கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இப்போ ஏற்பட்ட ஒரு உணர்வை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் தயவு பெற்றவர்கள் உம்மிடத்தில், தயவு தான் எங்களை உமக்கு முன்பாக வர வைக்கிறது. உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதி இரத்தத்தின் மூலமாய் உண்டாகிறது, இப்படி கிருபையின் மூலமாய் உண்டாகிறது. எங்களுடைய தகுதி அல்ல, எங்களுடைய மெரிட் அல்ல. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எங்களை தகுதிப்படுத்துகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர், எங்கள் ஜெபங்களை விரும்புகிறீர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறீர். நீர் கர்த்தாவே எங்களை வர சொல்லுகிறீர், தைரியமாய் சமூக தண்டையில் வரும்படியாக எங்களை அழைக்கிறீர். நீர் வந்து எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீர் சொல்லுகிறீர். அதற்கு அவங்க நன்றி கர்த்தாவே. இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்திலையும் பெருசாக வளரட்டும் கர்த்தாவே. ஓ, பெருசாக வளரட்டும் கர்த்தா. உம்முடைய கிருபை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு, நாங்கள் கிருபை பெற்றவர்கள், தயவு, கிருபை, கர்த்தருடைய இரக்கம், இதுதான் எங்களை தகுதிப்படுத்துகிறது என்கிற அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. அது எங்களுடைய ஆராதனையில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டுமே. எங்கள் ஆராதனை அற்புதமான ஆராதனையாய் கர்த்தாவே, பெரிய எழுச்சிமிக்க ஆராதனையாய், மக்கள் உள்ளத்திலிருந்து கிளம்பி வருகிற ஒரு வெள்ளம் போல துதிகள் கிளம்பி வரட்டும், நன்றி ஸ்தோத்திரித்தல் கிளம்பி வரட்டும் கர்த்தாவே. கர்த்தரை துதிக்கிற துதியினால் நாவுகள் நிரம்பட்டும் கர்த்தாவே, இருதயங்கள் நிறைந்து வழியட்டும், பெருக்கெடுத்து ஓடட்டும் கர்த்தாவே. நன்றியும் துதியும் உள்ளங்களிலிருந்து பெருக்கெடுத்து ஓடட்டும். ஓ, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் கர்த்தாவே. வீடுகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடக்கட்டும், வீடுகளில் ஜெபங்கள் அப்படி இருக்கட்டும், தனிப்பட்ட ஜெபங்கள் அப்படி இருக்கட்டும். நன்றி 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 நன்றியின் ஆறுகள் புறப்பட்டு ஓடட்டும் கர்த்தாவே. நன்றி அறிதல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடட்டும் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ, எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க அவசியமாக இருக்கிறது என்பதை உணர செய்வீராக. அதை மறக்காதபடிக்கு ஒவ்வொரு தடவையும் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. மற்றவர்களை கண்டனம் பண்ணாதவர்களாக கர்த்தாவே, உம்முடைய தயவை பெற்றவர்களாக, மற்றவர்களுக்கு தயவை காண்பிக்கிறவர்களாக, கிருபையை காண்பிக்கிறவர்களாக எங்களை வைத்தீராக. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே. ஓ, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மாபெரும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மாபெரும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்தில் வர கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் நம்முடைய சபை, அந்த பிரசங்கங்கள், அதனுடைய பாடல்கள், நம்முடைய ஜனங்கள் எல்லாமே இந்த கிருபை, சத்தியம், அன்பு இவைகளை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? கிருபை வாரி வழங்கப்பட வேண்டும் ஜனங்களுக்கு. கிருபையை உணரணும். வறண்டு போய் காஞ்சி போய் வந்திருக்கிற ஆள் ஒரு பெரிய கிருபையின் மழையில் நனைஞ்சது போல் ஒரு உணர்வு உண்டாக வேணும். சபைக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயை மக்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதான் நான் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பின் வார்த்தைகளை தாரும், இரக்கத்தின் வார்த்தைகளை தாரும்,
அதே நேரத்தில் சத்தியம் நிறைந்ததாய் இருக்கட்டும், உம்முடைய நீதியை பிரதிபலிக்கிறதா இருக்கட்டும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, காம்ப்ரமைஸ் இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கிருபை தாரும். அதே நேரத்தில் கிருபையை வாரி வழங்க எங்களுக்கு உதவும். அன்பினால் அதை சொல்ல எங்களுக்கு உதவும் கர்த்தாவே. அன்பினால் அரவணைக்க உதவும். இதுதான் என்னுடைய ஜெபம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது வந்தாலே பெரிய வெற்றி நமக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். பெரிய ஜெயம் நமக்கு உண்டாகும். ஜனங்கள் அதை உணர்வார்கள், வர விரும்புவார்கள். ஜனங்கள் அங்கே போனாலே எனக்கு பெரிய சமாதானமாக இருக்குது, போனாலே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வருது, எனக்கு பயம் இல்லை. போய் நான் கேட்கலாம், உட்காந்து போதனை எனக்கு கிடைக்கிது, எனக்கு ஆறுதல் கிடைக்கிறது, என்னை திருத்துகிற வார்த்தைகள் வருது, எனக்கு நல்லதை சொல்லித்தர்ற காரியங்கள் இங்கே நடக்குது, நான் திருந்துகிறேன், மாறுகிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் மக்களுக்கு உண்டாகும். அப்போ நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம், அன்பு, கிருபை, இந்த 3 காரியம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும் எங்கள் மத்தியில். சத்தியம் புறப்பட்டு செல்லட்டுங்க தாவே, வல்லமையாய், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க எங்களுக்கு உதவுவீராக. சத்தியத்தை எடுத்து சொல்ல எங்களுக்கு வேண்டிய எல்லா தெய்வீக அபிஷேகத்தை தருவீராக. வல்லமையாக இதை பிரசங்கிக்க உதவுவீராக. இளைஞர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் இப்படி சத்தியத்தை எடுத்து சொல்ல உதவுவீராக. இங்கே வருகிறவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஆன்லைனில் கேட்குறவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இப்படி சத்தியம், கிருபை, அன்பு விளங்கட்டுங்க தாவே. இது அன்பும் சத்தியமும் கிருபையும் கலந்த பிரசங்கங்கள் போய் மக்களை அடையட்டும், உள்ளங்களை தொடட்டும், மீட்பை உண்டாக்கட்டும், விடுதலை உண்டாக்கட்டும், சமாதானத்தை உண்டாக்கட்டும். ஓ அன்பின் வெள்ளம் கர்த்தாவே அவர்களை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. கிருபை வெள்ளம் போல் அவர்களுக்கு வாரி வழங்கப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய தயவை அவர்கள் பெறட்டும். ஜனங்கள் உம்முடைய தைரியமாய் வரட்டும், உம்மை நாடட்டும், உம்மை தேடி வர அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது இருக்கட்டும். இயேசுவை தேடி ஜனக்கூட்டம் திரள் ஜனக்கூட்டம் வந்தது போல இயேசுவின் நாமத்தில் இங்கேயும் வரட்டும். ஓ திரளான ஜனக்கூட்டம் இயேசுவை தேடி வந்தது போல கர்த்தாவே கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வரட்டும், தேடி வரட்டும் கர்த்தாவே. தேடி வரக்கூட அப்படிப்பட்ட ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு இடமாக, தாகத்தை போக்குகிற இடமாக, பசியை தீர்க்கிற இடமாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இடமாக, விடுதலை உண்டு பண்ணுகிற இடமாக, வெற்றியை உண்டாக்குகிற இடமாக, ஜீவியங்களை மாற்றுகிற இடமாக, சுகமளிக்கிற இடமாக இயேசுவின் நாமத்திலே இந்த ஏஎஃப்டி சபை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது இருக்கட்டும் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது இருக்கட்டும். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஜனங்களும் அந்த கிருபையும் அன்பையும் சத்தியத்தையும் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கட்டும். சத்தியத்தை அன்போடு எடுத்து கூறுகிறவர்களாக, கரிசனையோடு எடுத்து கூறுகிறவர்களாக, மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, அவர்களை உம்முடைய அன்பினால் ஈர்க்கிறவர்களாக, அன்பின் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக அல்ல வைப்பீராக, மாற்றுவீராக ஒவ்வொருவரையும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. 6ஆம் வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இதை கொஞ்சம் லேசாக விளக்குறேன். அற்புதமான பகுதி இது. இங்கே மோசே, ஆரோன், சாமுவேல் இந்த 3 பேரை பற்றி குறிப்பிடுறார் சங்கீதக்காரன். குறிப்பிட்டு சொல்லுகிறாரு, அவர்கள் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் இவர்களும் இந்த 3 பேரும் ஒருவர்ன்றார். அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அப்போ இங்கே அவருடைய பாதபடியிலே அல்லது அவருடைய ஃபுட் ஸ்டூலில் அந்த கிருபாசன தண்டையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய்
அவருடைய கிருபை உணர்ந்தவர்களாக வந்து உங்கள் மெரிட் மூலமாக வராமல் அவருடைய தயவின் மூலமாக வந்து நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிறது. நான் பெரிய யோகியன்றதுனால அல்ல பதில். அவர் நல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவருடைய தயவை பெற்று வர்றேன். ரத்தத்தினால் நான் வர்றேன் அவர்கிட்ட. அப்படி தான் மோசே, ஆரோன், சாமுவேல்லாம் வந்தாங்க. அவங்களாம் எப்படி வந்தாங்க? அந்த பலி, அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அது தெளிக்கப்பட்டு அதன் மூலமாக வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க, ஆண்டவரோடு உறவு கொண்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு பதிலளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். ஏன்? நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்றதுனால அல்ல. தலைகீழாக நான் புரிஞ்சிக்கக்கூடாது பாருங்கள். நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்றதுனால அல்ல. அவர் நீதி உள்ளவர். அவருடைய நீதியை திருப்திப்படுத்துறது வேறு எதுவும் கிடையாது, இயேசுவின் ரத்தம் மட்டுமே. அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது, அதுதான் அவரை திருப்திப்படுத்துது. நீங்கள் ஒருபோதும் நான் என்னுடைய நடக்க கர்த்தரை திருப்திப்படுத்திடுது அதனால் எனக்கு அவர் பதிலளிக்கணும்னு நினைக்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு ஏன் அப்படி செஞ்சார்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதனால தான் சொல்கிறேன் நான். அதாவது இவங்க எதுவும் தப்பு செய்யாதவர் மாதிரி, எந்த தப்பு நடந்தாலும் வாழ்க்கையில் அதுக்கு ஆண்டவர் தான் பொறுப்பு. எனக்கு ஏன் அப்படி செஞ்சார் ஆண்டவர் அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய பரிசுத்தனாக்கும், ஆண்டவர் எக்கு தப்பாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாராக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். எவ்வளோ பேர் அப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஆண்டவரை. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நான் தப்பு பண்ணுறேன், அதனால் நான் கடவுள்கிட்ட வரும்போது நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? நான் பெரிய பரிசுத்தன்றதுனால அல்ல, அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் நான் வந்திருக்கிறேன். கேட்குறார். சாமுவேல் ஜெபத்தை கேட்டது மாதிரி என் ஜெபத்தை கேட்குறார். ஆரோன், மோசே, இவங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். அவருடைய ஜெபத்தை கேட்டது போல் என் ஜெபத்தை கேட்குறாரு. ஏன்? இரத்தத்தின் மூலமாக வர்றாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளி நீர். அப்புறம் பாருங்கள், நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தீர். கிரியைகள் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிளாக சொல்லப்போனால், அவங்களுடைய பாவங்களுக்காக நீர் அவர்களை தண்டித்தீர், இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறீர். அதான் சிம்பிள். நீ இங்கிலீஷில் NIVலாம் வாசித்து பாருங்கள், அப்படி தான் வரும். பாவங்கள் நிமித்தம் அவர்களை தண்டித்தீர், ஆனாலும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறீர். இது என்னங்க தண்டிக்கிறாருன்றீங்க அப்புறம் மன்னிக்கிறாருன்றீங்க? நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்யும்போது தண்டிக்கிறீங்களா இல்லையா? தகப்பனாக இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கணும். நீங்கள் தண்டிக்கலாம், தப்பு செய்ய செய்ய விட்டிங்கன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து கேட்பான், இதை நான் வாழ்நாள் முழுக்க செஞ்சிட்ருக்கேன், நீ ஒரு நாளும் தப்புன்னு சொன்னதே இல்லை எனக்கு, ஏன் சொல்லலை நீன்னு கேட்பான். சொல்ல வேண்டியதான், அப்பவே சொல்லியிருந்தால் நான் நிறுத்திருப்பேன், ஏன் சொல்லலை? நீ சொல்லாதனால இது ஓகேன்னு நினச்சிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஐயோ நான் அன்பு காட்டணும், அவனை திட்ட போகிறதில்ல, அவனை கண்டிக்க போகிறதில்ல, அவனுக்கு வெறும் ஐஸ்கிரீம் தான் கொடுப்பனாக்கும், அவன் கேட்குறதெல்லாம் கொடுப்பனாக்கும், அதுதான் அன்புன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்கிறதே நம்ம நேசிக்கிறார்ன்றதுக்கு ப்ரூஃப் இல்லைங்களா? சிட்சிக்கிறார்ன்றதே நேசிக்கிறார். இப்போது ரோட்டில் ஒரு பையன் ஒரு தருதலை மாதிரி என்னத்தையா பண்ணிட்டுருக்கானன்னா, நம்ம போய் அவனை ஒன்றும் கேட்க போகிறதில்ல. யார் பிள்ளையோ அங்கே போய் திட்ட போய் நம்ம திட்டு வாங்கணும், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், நம்ம தலையிட மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம பிள்ளை இல்லை, யாரும் அவன் பொறுப்பு. நம்ம பிள்ளை செய்கிறத பார்த்தோன்னா கண்டிப்பாக விட மாட்டோம் இல்லையா? அதை செய்கிறதன் மூலமாகவே ரோட்டில் இருக்கணும்னு புரியும், அவர் தான் அப்பா போல் இருக்க வந்துட்டார், அதுதான் உதைக்கிறாரு, அதுதான் கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு, அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அப்பான்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சான்? கண்டிக்கிறதுனால. கண்டிக்கிற உரிமை இருக்கிறது. கண்டிக்கிறது அன்பினால தான் கண்டிக்கிற மொழிய பிள்ளைய வழி தண்டனை கொடுக்கணுன்றதை கண்டிக்கிறது அன்பினால். கண்டிக்கிறதன் மூலமாக நம்முடைய அன்பை காட்டுகிறோம். ரொம்ப ஆழமாக அன்பு கூறுறபடினால்தான் கண்டிக்கிறோம். நம்ம கண்டிக்கலைன்னா நம்ம அன்பு கூறுறோமான்றதே சந்தேகமாயிடுது. அங்கே தப்புன்னு சொல்லலைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ரொம்ப கிருபையாக இருக்கிறதா? கிடையாது.
நம்ம அன்பு கூறுறோமான்றதே சந்தேகமாயிடும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த சைல்டு டிசிப்ளின் இதெல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார், அப்படியே சொல்லியிருக்குது. நமக்கு அவர் தகப்பனாக தான் நாம் தப்பு செய்யும்போது கண்டிக்கிறார், இருந்தாலும் நம்ம மன்னிக்கிறார். நீங்கள் தப்பு செஞ்சால் கண்டிக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் மன்னிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் அது. கர்த்தர் அப்படிப்பட்டவர். நம்ம தண்டிப்பதன் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை காட்டுகிறார், நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் நம்ம மன்னிக்கிறார் இல்லையா? நம்முடைய பிள்ளைய தப்பு செஞ்சதுனால அடித்து வச்சு தூக்கி வெளியே போட்டுறது இல்லை நம்ம, இல்லை. அப்புறம் கூட்டின்னு வந்து அவனை சமாதானப்படுத்தி அன்பு கூர்ந்து எப்படி போகணுன்றதை கற்றுக் கொடுத்து நம்ம இது பண்ணுறோம் இல்லையா? விடுறதில்லை, அவனுக்காக எதையும் செய்வோம் நம்ம. அந்த மாதிரி தானே பண்ணுறோம். நம்ம கத்துறதை விட 1000 மடங்கு செய்கிறவர் நமக்கு இல்லையா? அப்போ இதன் மூலமாக என்ன கற்றுக்கிறோம்? ஒன்று, கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நாமும் பரிசுத்தராக இருக்கணும். பரிசுத்தம்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்லை. பரிசுத்தமாக இருந்தால் இரு, இல்லைன்னா கொஞ்சம் பரவாயில்ல போ அப்படின்றது கிடையாது. பரிசுத்தமாக இருந்தே தான் ஆகணும். பரிசுத்தம் கட்டாயம், அவசியம். பரிசுத்தம் ரொம்ப அவசியம். அது இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னுலாம் சொல்லலை, இல்லை. இட்ஸ் நோ ஆப்ஷன் ஃபார் கிறிஸ்டியன். அப்படி பரிசுத்தராக இல்லைன்னா நம்ம யாருமே அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் பரிசுத்தர் கிடையாது இல்லையா? அப்போ அடிக்கடி நம்ம கர்த்தர்கிட்ட வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு சரியாகணும். பாவம் செஞ்ச உடனே அதை அறிக்கையிட்டு சரியாகணும். அந்த உணர்வு இருக்கணும் பாருங்கள். குத்த ஒருத்தனுக்கு வலிக்கலைன்னா ஏதோ வியாதின்னு அர்த்தம், சூடு சொரணை இல்லைன்னு அர்த்தம். இப்போ போய் செக்கப் பண்ணோம் டாக்டர்கிட்ட, ஏன் இல்லைன்னு. லேசாக குத்தினாலே ரொம்ப வலிச்சதுன்னா நல்லா வேலை செய்தலான்னு அர்த்தம். வலிக்கணுமே இல்லையா? எல்லாம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன பாவம் செஞ்ச உடனே தூக்கம் வரல, நிம்மதி இல்லைன்னா ரொம்ப நல்லது. உங்கள் மனசாட்சியே ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது. ஒரு சின்ன தப்பு செஞ்ச உடனே உங்களுக்கு அவ்வளோ உறுத்துதுன்னா ரொம்ப நல்ல நிலையில், ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போவே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி சரியாயிக்கணும். தப்பு செய்ய பரவாயில்ல அப்படின்னு போனீங்கன்னா நோய் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லை, ஜாகிரதையாக இருக்கணும். மூணாவது, தேவனை நாம் நல்லா அறிஞ்சிருந்தோம்னா கர்த்தரை நல்லா நாம் ஆராதிப்போம். கர்த்தரை நல்லா ஆராதிப்போம். நம்முடைய தேவன், கடைசியில் லைன் அப்படி தான் சொல்லி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கடைசி லைனை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக வருது. அவர் பரிசுத்தர், அது பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன், எல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய தேவன். அவர் உங்களுடைய தேவன் ஆயிட்டாரா? நம்முடைய தேவன் ஆயிட்டாரா? அவர் தான் உங்களுடைய தேவனா? ரொம்ப முக்கியம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்போ அவரை அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தரை அறிந்ததுனால நமக்கு ஒன்று நல்லா விளங்குது, பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் கெடும்போது மன்னிப்பு கேட்டு சரியாகணும். அப்புறம் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆராதனையில் வந்து கலந்து கொள்வது, வீட்டில் ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட ஏதாவது பாவங்கள் வந்து செட் ஆகும்போது உடனே காட்டும். அது பாவம் வந்து உள்ளே நுழையும் போது இந்த ஆராதனை சரியாக வராது பாருங்கள். அதனால் அந்த நேரம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இது நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது, நம்ம சரியாக்க உதவுகிறது. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, த ignorant forget him. அறியாதவர்கள் அவர் ஆராதிக்கிறதில் விட்டுறாங்க. த wicked despise him. பொல்லாதவர்கள் அவரை வெறுக்கிறார்கள். த atheistical oppose him. தேவ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரை எதிர்க்கிறார்கள். பட் among his own chosen he is great beyond comparison. அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் ஒப்பற்றவராக இருக்கிறார். He is great in the esteem of the gracious. அவர் கிருபையில் மிக சிறந்தவராக இருக்கிறார். Great in acts of mercy. இரக்கத்தில் மிக பெரியவராக இருக்கிறார். Really great in himself. அவர் சாதாரணமாகவே அவர் வந்து அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார். Great in his mercy, power, wisdom, justice and glory. நம்முடைய கிருபையிலும் வல்லமையிலும் ஞானத்திலும் நீதியிலும் மகிமையிலும் அவர் மகத்தானவராக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அப்படி இருக்கிறாரு.
அதனால் நம்ம ஏத்தியிஸ்ட் மாதிரி இருக்க முடியாது, அறியாதவன் மாதிரி இருக்க முடியாது. நம்ம அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. நம்ம ஆராதிக்கிறோம், ஏன்னா அவர் பெரியவர், நமக்கு அவர் ரொம்ப முக்கியமான, அவர் தான் எல்லாம் நமக்கு. ஆகவே நாம் அவரை ஆராதிக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம், ஒரு பகுதி மட்டும் வாசித்து முடிச்சிடறேன் நான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18லேருந்து 24 வரை, அப்புறம் 28, 29. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமாகிய மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்காலம் முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த மலை பழைய ஏற்பாட்டு மலையை சொல்கிறார். அங்கே இதெல்லாம் கேட்டுச்சு இல்லையா, பயங்கரமாக இருந்தது, பறவை கிட்ட நெருங்கவே பயந்தாங்க. அங்கே வரல நீங்கள் என்றார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்த்து. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஐயோ பேச வேணான்னாங்களாம் அங்கே அந்த மலைக்கிட்ட வந்தவங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு, அது அம்பினால் எரியுண்டு சாக வேணும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். ஒரு மிருகம் கூட அந்த மலையை தொட்டாலே கொல்லப்பட வேணும்னு சொல்லப்பட்டிருந்தது. இதையெல்லாம் வெறுத்தார்கள், சகிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. மோசேயின் காலத்தில் அவங்க வந்த மலை பயங்கரமான மலை, பக்கத்தில் நெருங்க முடியல, அலர்னாங்க. தேவன் பேச பேச போதும் பேசாதேயும், எல்லாம் நடுங்குது, மலைகளே நடுங்குது, அதிருதுன்றாங்க. நீங்களோ, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்கிறார், மோசே ஆளுங்களை இல்லை, நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதன் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேராளர்கள் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிவான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவையிலிருந்து ரத்தம் பேசினது பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி வர்ணனை பாருங்கள். பரம எருசலேம், அந்த எருசலேம் இல்லை, இங்கே இஸ்ரேலில் இருக்குது, அது இல்லை, இது பரம எருசலேம். 1000-10,000 தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நம்ம வர்றோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும், கிறிஸ்துவனுடைய சபையை சேர்ந்தவர்கள் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும், அங்கே தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சபையினர் இருக்கிறாங்க, முதற் பேர் எழுதப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். இயேசு அங்கே இருக்கிறாரு, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். சிங்காசனத்தை ஒட்டி அந்த பரம எருசலேமில் 1000-10,000 தூதர்கள், முதற் பேராளர்கள் சர்வசங்கமாகிய சபை, யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன், பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடம் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய எளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு இருக்கிறாருங்க. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அங்கே ரத்தமும் வைக்கப்பட்டிருக்கு, அந்த தெளிக்கப்படுற ரத்தம். அப்புறம் கடைசியாக 28 சொல்லியிருக்கு, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். எல்லாம் சொல்லுங்கள், கிருபையை பற்றி கொள்வோம். எதை பற்றி கொள்ளுங்க? கிருபையை பற்றி. எங்கே வந்திருக்கிறோம்? நம்ம எப்பேற்பட்ட தேவனத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நம்ம கொடுக்கப்படுது. மக்கள் ஐயோ பேசாதையும், பேசினாலே அதிருது எல்லாம்னாங்க. அந்த தேவனுடைய சமூகத்துக்கே வந்திருக்கிறோம். நம்ம கிருபையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய உணர்வை தரட்டும். நாம் யார், எப்பேற்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறோம், அவருடைய தயவு எவ்வளோ பெரியது, எப்படி நம்ம ஆராதிக்க வர்றோம், அவர்கிட்ட எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, இதெல்லாம் புரிந்து கொள்ள ஆராதனையே வேறு லெவலில் இருக்கும், ஜெபம் வேறு லெவலில் இருக்கும். பரலோக தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பேர்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து உடைய சமூகத்தண்டையில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய தயவு, உடைய கிருபை மகா பெரியது கர்த்தாவே.
நன்றியுள்ள இதயத்தோடு இந்த இடத்திற்கு போகிறோம். இந்த எண்ணங்கள், இந்த காரியங்கள் எங்களுடைய உள்ளத்தை இன்றைக்கு மகிழ்விக்கட்டும். இதை இன்னும் ஆழமாய் சிந்திக்க, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே நிரந்தரமான மாற்றங்களை உண்டு பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் இந்த ஜெபம், ஆராதனை, உம்மோடு உள்ள உறவு, இதெல்லாம் லேசான காரியங்கள் அல்ல. நீர் உடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு இதையெல்லாம் நீர் சாத்தியமாக்கி இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.